ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நாம் எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, பெங்களூர் இருக்கக்கூடிய 2 முக்கியமான இடத்துக்கு தான் நாம் போக போகிறோம். ஷாப்பிங் பண்ண போகிறோங்க. 2 பிளேஸ்க்கு போய் ஷாப்பிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சிப் மார்க்கெட் போக போகிறோங்க. செகண்ட் பிளேஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோவிந்த்பூர் போகிறோம். சிப் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களோட ட்ரெஸ் அந்த மாதிரி பொருள் எல்லாம் வாங்கலான்ட்டு கோவிந்த்பூர் போகிறோம். போயிட்டு பக்கத்தில் என்னெல்லாம் இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா விதானா சௌதா, கர்நாடகாலேயே பார்த்தீங்கன்னா முக்கியமான ஒரு பிளேஸு. இது வந்து நைட்டு சீரியல் செட்லாம் போட்டு அப்படி ஜிகு 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 ஜிகுன்னு அந்த பார்க்குறதுக்கு அவ்வளோ சூப்பரான பிளேஸுங்க. இது வந்து நெக்ஸ்ட்டு கண்டிப்பாக ஒரு வீடியோ நான் எடுத்து போடுறேன். இது வந்து நம்ம வண்டியிலே போயிட்டு இருந்ததுனால இது வந்து அவ்வளோ தெளிவாக தெரியலை. நான் ஃபஸ்ட் நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் நான் உங்களுக்கு ஒரு வீடியோவாக நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. சிப் மார்க்கெட்டில் என்னெல்லாம் வாங்கணுன்றதை நான் தெளிவான வீடியோவில் போடுறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்குள்ளே போக முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இந்த பெங்களூரில் இருக்கிற எல்லா பிளேஸுக்கும் போய் உங்களுக்கு நான் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேங்க. நாம் போய்கிட்டே இருக்கோம். சிப் மார்க்கெட் போயிட்டே இருக்கோம். சிப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேயே அந்த ஒரு ரோடு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லைட்டு செட்டிங்கில் கடை தான் ஃபுல்லாகவே இருந்தது. நம்ம வந்து ஹாலுக்கு எந்த மாதிரி லைட்டு, பெட்ரூம்க்கு எந்த மாதிரி லைட்டு நாம் வந்து செட் பண்ணணும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா சிப் மார்க்கெட்டில் போனீங்கன்னா நல்லா இந்த மாதிரி எல்லா லைட்டுமே நம்மளுக்கு என்னென்ன செட்டிங் லைட், எந்தெந்த டிசைனில் எந்தெந்த மாடல் நம்மளுக்கு வேணுமோ அதுவே பார்த்தீங்கன்னா இப்போ பகலில் நான் எடுத்திருக்கேன். நான் வந்து 230 அந்த மாதிரி எடுத்திருக்கேன். இப்போ நைட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி சூப்பராக இருந்தது. அந்த இடமே அப்படி சூப்பராக இருந்தது. ஆனால் நாம் பார்த்தது வந்து நாம் போனது பார்த்தீங்கன்னா லைட்லாம் வாங்குறதுக்கு இல்லைங்க, துணிமணி அந்த மாதிரி எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணலாம் தான் சொல்லிட்டு போனோம். அதாவது பொதுவாக பார்த்தீங்கன்னா சிப் மார்க்கெட் போகிறீங்கன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஹிந்தி, கன்னடா, உருது அந்த மாதிரி பாஷை தெரிஞ்சுட்டு போங்கங்க. என்ன மாதிரி பாஷையே தெரியாமல் தமிழ் மட்டுமே தெரிஞ்சுட்டு போயிடாதீங்க. ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா அங்கே இருக்கிறவங்க பாஷை நம்மளுக்கு புரியாது, நாம் பேசுகிற பாஷை அவங்களுக்கு புரியாதுங்க. அதுதான் மெயினான முக்கியம். வந்து பாஷை தெரிஞ்சவங்க கண்டிப்பாக போங்கங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து வியாபாரத்தை வந்து நல்லா அடித்து வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசுகிறவங்க போங்க. அடித்து பேசுகிறேன்னு சொல்லிட்டு கடைக்காரரை யாரும் அடித்து போட்டுறாதீங்க, பிரச்சனை ஆகிடும். நான் வந்து ரேட்டை வந்து கம்மி பண்ணி பேசுவீங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களை வந்து கூட்டுட்டு போங்க. அவங்களுக்கு தான் வந்து முன் அனுபவம் உள்ள ஆட்களுக்கு தான் வந்து ரேட்லாம் கம்மி பண்ணி அவங்களுக்கு தான் பேச தெரியும். இது வந்து நாங்கள் வந்து 1 பீஸ் 2 பீஸ் அந்த மாதிரி நாங்கள் வந்து ஒரு கடையில் போய் எடுக்கிறதா கண்டிப்பாக அவங்க வந்து ரேட் ஜாஸ்தி சொல்கிறாங்க. இதெல்லாம் நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி, ஆனால் இங்கெல்லாம் வந்து ரேட் ஜாஸ்தி. சிவாஜி நகர்லேயுமே பார்த்திங்கன்னா ரேட்டு கம்மி. காஸ்மெட்டிக் ஐட்டம் பார்த்திங்கன்னா 100 ரூபீஸ் இருந்தது, இங்கே வந்து 150 அந்த மாதிரி ரேட் சொல்கிறாங்க. காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட் வந்து இங்கே வந்து எனக்கு கூட தான் அந்த மாதிரி இருந்தது. அதனால் எங்களுக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கலை. சிப் மார்க்கெட் வந்து எனக்கு வந்து அவ்வளோவா பிடிக்கலை. அதனால தான் நாங்கள் வந்து வேறு ஏதாவது இடத்துக்கு போகலான்ட்டு பிளான் பண்ணியிருந்தோம். அங்கேயே பக்கத்தில் போத்தீஸ் இருந்துச்சுங்க, அதுக்காக போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி இருந்தோங்க. ஆனால் வந்து குழந்தைங்களை யாரையுமே நாங்கள் கூட்டு போகலைங்க. ஏன்னா சிப் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியாக கூட்டம் வருன்றதுனால நாங்கள் வந்து குழந்தைங்கள வந்து கூட்டு போகலை. நாங்கள் மட்டும்தான் போயிருந்தோம். அதனால் வந்து போத்தீஸில் போனால் பிள்ளைங்களுக்கு தான் ட்ரெஸ் எடுக்கணும். அதனால் நாங்கள் வந்து போத்தீஸ் போக வேண்டாம், வேறு ஏதாவது போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிகிட்டு இருந்தோம். பார்த்தீங்கன்னா நாங்கள் அங்கே வந்து வெளியில் வர்றதுக்கே பார்த்தீங்கன்னா நைட்டு 7 o'clock மேலே ஆயிடுச்சு. 7 o'clock மேலேனா எந்த இடம் பார்த்தீங்கன்னா கோவிந்த்பூர் தான் செட்டு. ஏன்னா கோவிந்த்பூரில் பார்த்தீங்கன்னா 7 o'clock மேலே தான் காஸ்மெட்டிக் ஐட்டம் எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்து வைப்பாங்க. அதனால் நாங்கள் வந்து கோவிந்த்பூரை வந்து சூஸ் பண்ணோங்க. இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரேட் ஜாஸ்தி. அதனால் வந்து நாங்கள் வந்து பிடிக்கல. ஏன்னா அவங்க வந்து என்ன சொல்கிறாங்கன்னா 100 பீஸாக எடுங்க, 200 பீஸாக எடுங்க, இல்லைன்னா ஒரு டஜனாக எடுங்க. நான் வந்து நீங்கள் கேட்குற ரேட்டுக்கு நாங்கள் வந்து ரொம்பவும் கம்மியாக கேட்கலாம். இப்போ வந்து அவங்க 2200 அப்படி சொல்கிறாங்கன்னா நாங்கள் வந்து 1800 அந்த மாதிரி தான் கேட்டோம். ஏன்னா நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் வாங்கியிருக்கோம் சிவாஜி நகரில். அதனால் நாங்கள் அந்த கடையில் கேட்டோம். இந்த குட்டி கடையில் பார்த்தீங்கன்னா 2 ஃப்ராக் எடுத்தோம். இதுவுமே பார்த்தீங்கன்னா நாங்கள் சிவாஜி நகரில் போய் ரேட் பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கம்மியாக தான் இருந்தது. ஆனால் இங்கே வந்து ரேட் ஜாஸ்தி.
ஆனால் வந்து நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி நிறைய ஸ்டோன் வச்சு நிறைய ப்ராப்பராக நிறைய ஸ்டோன் வச்சு ஜிகுன்னு அந்த மாதிரி வந்து நம்ம ஊரில் வந்து கிடைக்கிறது கஷ்டம். ஆனால் வந்து சிப் மார்க்கெட்டில் வந்து நிறைய வந்து ஐட்டம்ஸ் பார்த்திங்கன்னா நிறையவே இருந்தது. ஆனால் ரேட்டுமே அது நிறைய தான் இருந்ததுங்க. அதை தான் நான் சொல்ல வரேன். காஸ்மெட்டிக் ஜாமான் எல்லாமே பார்த்திங்கன்னா சிவாஜி நகரில் வந்து ரேட் கம்மி தான். லிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்ததுனால மாட்டிக்கிட்டாங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், லிஃப்ட்டில் பார்த்திங்கன்னா 4 பேர், அதாவது வெயிட் கம்மியாக எடுக்கணும். அதாவது ரொம்ப வந்து ஜாஸ்தி லோடு ஏற்றும் போது லிஃப்ட்டு வந்து ஸ்டக் ஆயிரும். அதுவும் மிஷின் தானேங்க, எவ்வளோ தான் செமக்கும். அதனால் நீங்கள் வந்து கம்மியாக ஏறுங்க. லிஃப்ட்டு அங்கே தான் இருக்க போது. கொஞ்சம் வெயிட் பண்ணாலும் நம்ம சேஃபாக போய் ஏறலாம், சேஃபாக போய் இறங்கலாம். பி கேர்ஃபுல் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் பார்த்திங்கன்னா நாம் வந்து நெக்ஸ்ட் ரோடுக்கு வந்துடலாம். அதாவது நம்ம போன ரோட்டில் தான் ரேட்டு ஜாஸ்தியாக இருக்குது போல். இது வந்து நெக்ஸ்ட் ரோடுக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஒரு நெக்ஸ்ட் ரோடுக்கு வந்துட்டோம். அந்த ரோட்லேயுமே பார்த்திங்கன்னா எல்லாமே இந்த பொருள் தான் இருந்தது. ஆட்டோமேட்டிக்காக ஒரு ட்ரெஸ் ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே இருந்தது. அதுலேயுமே நாம் முந்திர ரோட்டில் என்ன இருந்ததோ அதே ரேட் தான் இங்கேயும் சொன்னாங்க. அதனால் எங்களுக்கு அவ்வளோவா செட் ஆகலை. அதோட வெளியில் வந்து பிளாட்பாரத்தில் வந்து கம்மியான ரேட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க. அதை வந்து சிவாஜி நகரில் அந்த ரேட்டு அதே மாதிரி தான் இங்கேயுமே வெளியில் பிளாட்பாரத்தில் போட்டிருக்காங்க. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு கடைக்கு வெளியில் என்ன ட்ரெஸ்ஸு காஸ்மெட்டிக் ஐட்டம் வச்சுருக்காங்களோ அது வந்து வேறு ஆட்கள்லாம் வைக்கிறதில்ல. அந்த கடையில் உள்ள அவங்களே வந்து வெளியில் வந்து பிளாட்பாரம் மாதிரியும் வச்சுருக்காங்க, கடையில் உள்ள பொருளாகவும் வச்சுருக்காங்க. அதனால் அவங்க வந்து உள்ளக்க என்ன ரேட் சொல்கிறாங்களோ அதே தான் பிளாட்பாரத்துலேயுமே வெளியில் உள்ள கடையிலையுமே பார்த்திங்கன்னா ரேட் வந்து ஃபிக்ஸடாக சொல்கிறாங்க. இங்கே வந்து ஃபுல்லாக ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு இது வந்து சூப்பரான இடம் தான். நம்ம வந்து 1 பீஸ் 2 பீஸ்காரங்களாம் அங்கே போகவே கூடாதுங்க. நம்மளுக்கு சிவாஜி நகர் தான் பெஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கோயின்பூர் பெஸ்ட்டு. கோயின்பூரில் நாம் வந்து என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணலான்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாங்க. இப்போ பார்த்திங்கன்னா டைம் தான் ஆகிட்டே இருந்தது. நாங்கள் வந்து ஒவ்வொரு ரேட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தோம். இந்த சாரீஸ்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. சரி ரேட் கேட்பமே பார்த்தா ரேட்டெல்லாம் ஃபுல்லாக ஜாஸ்தியாக தான் இருந்தது. எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ஜாஸ்தி ஒர்க் இருந்தது, ஓகே. ஆனால் வந்து ரேட்டும் அதே மாதிரி ஜாஸ்தி, ஈக்குவலாக ரேட்டு ஜாஸ்தியானாங்க. ஏன்னா ஒரு பீஸ்க்கு அந்த ரேட் தான் எங்களால் கொடுக்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. இதோடு பார்த்திங்கன்னா இது அதாவது கல்யாண பொண்ணுக்கு வந்து போடுற மாதிரி ஒட்டியானோ அந்த மாதிரி இது ஸ்டார்டிங் ரேட் வந்து 200லேருந்து இருந்தது. இது ஓகே பரவாயில்ல. இது வந்து 200 அந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே அந்த ரேட் தான். பெரிய ஒட்டியானம் இருக்குது பார்த்திங்களா, அது வந்து 900 1000 அந்த மாதிரி ரேட்டில் கொடுத்துருந்தாங்க. அது ஓகே பரவாயில்ல. சரி வந்ததுக்கு அப்படியே சுற்றி பார்த்துட்டு ஒரு வீடியோவும் கவர் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு பிளான் பண்ணிட்டோங்க. ஆனால் ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வந்து இந்த மாதிரி வெரைட்டியாக இருக்காது. இங்கே வந்து எல்லா வெரைட்டியான ஐட்டம்ஸும் இருக்குது. குழந்தைங்க சின்ன வயசு குழந்தைங்கலேருந்து பெரிய வயசு பாட்டி வரைக்கும் இருக்குங்க. அதாவது நம்ம வந்து இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கல்யாண வீட்டுக்கு போனோன்னா நம்ம தாங்க மகாராணி. அந்த அளவுக்கு வந்து ஒர்க் வந்து டிசைன் நிறைய கொடுத்துருந்தாங்க. ஒர்க்கெல்லாம் பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவான கலராக இருக்குது. வீடியோவில் விட நேரில் பார்க்கும் போது ரொம்ப கலர் வந்து நல்ல பிரைட்டாக நல்லா இருந்தது. கிளாத்துமே நல்லா, துணியுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. இது வந்து ஃபுல்லாக தான் பர்ச்சேஸ் பண்ணணும். இது ஒரு பீஸாலாம் நாங்கள் கொடுக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்க. ஒரு பீஸாக வாங்குறாந்தா ரேட் கூட தான் அப்படின்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இது வந்து ஒரு டஜனாக வாங்கணுமா இல்லாட்டி 100 பீசஸ் அந்த மாதிரி மொத்தமாக ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறவங்க இங்கே வந்து வாங்குறதுக்கு பெஸ்ட்டான இடம் தான் சிப் மார்க்கெட். அப்புறம் பார்த்திங்கன்னா டைம் ஆகிட்டே இருந்தது. சரி ஓகே, இதுக்கு மேலே இங்கே வெயிட் பண்ண வேண்டாம், நம்ம வந்து கோயின்பூர் போகலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே வந்துட்டோங்க. நைட் நேரத்தில் பார்த்திங்கன்னா அந்த இடமே நல்ல சூப்பராக இருந்தது. நைட்டில் அந்த லைட் செட்டிங்க்கும் அந்த ஏரியாவுக்கும் பார்த்திங்கன்னா அந்த கூட்டத்துக்கும் நல்லா இருந்தது. அதை பார்க்கவே நல்லா சூப்பராக இருந்ததுங்க. டைம் ஆக ஆக அந்த லைட்லாம் போட்டோன்னா அந்த ட்ரெஸ்ஸுக்கும் அந்த காஸ்டியூம் அந்த லைட்டுக்கும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது.
வெளியில் வந்து இந்த கவுன் தான் பார்த்திங்கன்னா 2 வந்து 500 போட்டிருந்தாங்க. இதுக்கு வந்து டாப்பு ஃபேண்ட்டு அதெல்லாம் மாதிரி 2மே கொடுத்துருந்தாங்க. இந்த சாரீஸோட ரேட்டை கேளுங்களேன், 2700. ஆனால் இதே சாரீ நான் வந்து ஊரில் எடுத்துருந்தோம் 2200 அந்த மாதிரி. அவங்களே சொல்லிட்டாங்க இது வந்து ஒரு பீஸாக எடுத்தால் அந்த ரேட்டு தான் நாங்கள் கொடுப்போம், இது வந்து நீங்கள் ஃபுல்லாக எடுங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி 2200க்கோ இல்லைனா 2000க்கோ தாரோம் அப்படின்னு தான் சொன்னாங்க. அதனால் அதில் ஒரு சாரீஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அது நல்லா இருந்தது, பரவாயில்ல, ஒர்க்கு வந்து ஒரு அளவுக்கு சொல்கிற மாதிரி இருந்தது. அதனால் அது வந்து அந்த ரேட்டு கொடுத்து கம்மி பண்ணி எடுத்தாச்சு. 200 கம்மி பண்ணி 2500 அந்த மாதிரி கொடுத்தாங்க. அதையும் எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடலான்னு சுற்றி பார்த்துட்டே போயிட்டே இருந்தோங்க. இது தாங்க சிப் மார்க்கெட். நாம் ஊரில் உள்ளவங்கலாம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு நாம் ஊரில் வந்து ஒரு ரேட் போட்டு விற்பாங்க. இது வந்து அவங்களுக்கு வந்து இங்கே ரேட் வந்து ஃபுல்லாக எடுக்கிறதுனால, ஹோல்சேல் வியாபாரம் பண்ணுறதுக்கு ஃபுல்லாக எடுக்கிறதுனால நம்ம ஊரில் வந்து இந்த ரேட் வந்து கொஞ்சம் கூட வச்சு விற்கிறதுக்கு அவங்களுக்கு செட் ஆகுங்க. கூட்டத்தை பார்த்தீங்களா சிப் மார்க்கெட்டில்? குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மிஸ் ஆகிடுச்சின்னா ரொம்ப தேடி பிடிக்கிறது கஷ்டம். ஏன்னா சந்தாக போகுது. சிப் மார்க்கெட்டில் வந்து அதிகமாக சந்து ஜாஸ்தி இருக்குது. அதனால் சந்தாக போய்கிட்டே இருக்குது. நீங்கள் வந்து கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்கள கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இங்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய குழந்தைங்கள பத்திரமா பார்த்துக்கோங்க. அதோடு நாம் ஏதாவது ஒரு டீ காஃபி ஏதாவது குடிக்கலான்ட்டு ஒரு இடத்துல போய் உட்காந்து டீ காஃபிலாம் குடிச்சிட்டு அப்படின்னு நெக்ஸ்ட்டு தெம்பாக வேலை பார்க்கலான்ட்டு போய் பார்த்தோங்க, சுற்றி பார்ப்போம் அப்படின்ட்டு. இந்த மாதிரி வெளியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, கடைக்கு வெளியில் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா, ஃப்ளாட் பாறை மாதிரி. அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பரவாயில்ல, ரேட் கம்மி தான் கொடுக்குறாங்க. கடைக்கு உள்ளே வச்சுருக்கிறவங்களே வெளியில் வச்சாங்கன்னா கூட கொடுக்குறாங்க. ஃப்ளாட் பாரத்தில் தனியாக வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் ரேட் கம்மி தான் கொடுக்காங்க. அதோட ஒரு கரும்பு ஜூஸையும் வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டாங்க. கரும்பு ஜூஸ் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. குடல் சம்மந்தப்பட்ட அனைத்து நோய்களுக்கும் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் ரொம்பவே நல்லது. அதோட ஒரு ஸ்வீட் கார்னையும் வாங்கி சாப்பிட்டுட்டு பக்கத்தில் பார்த்திங்கன்னா பாப்கார்ன் இருந்தது. பாப்கார்னையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே நாம் கோவிந்த்பூர் போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோங்க. நாம் கோவிந்த்பூரில் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு வீடியோவில் பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கோவிந்த்பூரையும். நான் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோவிந்த்பூரில் தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறது அதிகம். ஏன்னா 7 o'clock மேலே வந்து நம்ம போகிற டயத்துக்கு பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லா கடையும் பார்த்திங்கன்னா அங்கே கோவிந்த்பூரில் ஒரு 10 o'clock 11 o'clock வரைக்கும் ஓப்பன் தான் இருக்கும். நைட்டு பார்த்திங்கன்னா சிப் மார்க்கெட் எவ்வளோ சூப்பராக இருந்ததுன்னு. அதோடு நாம் வந்து கோவிந்த்பூருக்கு ரெடி ஆகிட்டோங்க. வண்டியில் போயிட்டே இருக்கோம். அதான் நம்மளோட ஏரியா பக்கத்தில் தான் கோவிந்த்பூர். ஆனால் நாம் இப்போ வந்து சிப் மார்க்கெட்லேருந்து போகிறதுனால நம்ம ஏரியாவையும் தாண்டி போக வேண்டியது இருக்குது. கோவிந்த்பூர் போயிட்டு அப்படியே முதல்லையே வந்து ஒரு கப் டீயை குடிச்சிட்டு தெம்பாக போய் சுற்றி பார்க்கலான்ட்டு ஒரு கப் டீயை குடிச்சிட்டு அப்படியே ரெடியாகி போனோங்க. பாருங்கள், கோவிந்த்பூரில் வந்து சிக்னல்லையே எங்களை வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸ்டார்டிங்லேயே இறக்கி விட்டுட்டாங்க. கோவிந்த்பூரில் பார்த்திங்கன்னா உள்ளே சிக்னலுக்கு கொஞ்சம் தள்ளி போக போக தான் உள்ளே வந்து நிறைய கடைகள்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் தூரம் நம்ம வந்து நடக்க வேண்டியது இருந்தது. டிராஃபிக் வந்து நிறைய இருந்ததுனால வந்து ஆட்டோக்காரங்க உள்ளக்க தள்ளி விட மாட்டேன்ட்டாங்க. நாம் வந்து முன்னாடியே இறங்கிறதுனால கடை வந்து கொஞ்சம் தள்ளி தான் இருந்தது. கோவிந்த்பூரில் அழகான ஒரு பள்ளிவாசல் இருந்ததுங்க. மாஷா அல்லாஹ். இந்த பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோவா நம்மளுக்கு தேவையான பொருட்கள் இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தேவையான கடைகள்லாம் வந்துருச்சு. இது வந்து துபாய் கடைன்னு சொல்லி போட்டிருந்தாங்க. இதோட நேம் பார்த்திங்கன்னா துபாயின்னு போட்டிருந்தாங்க. இந்த கடைக்குள்ளே போய் பார்த்திங்கன்னா சூப்பர்வான காஸ்மெட்டிக் ஜாமான்லாம் இருந்ததுங்க. பரவாயில்ல, நாம் சிப் மார்க்கெட் போனதுக்கு கோவிந்த்பூர் ஓகே பரவாயில்ல, பெஸ்ட்டு, சீப் அண்ட் பெஸ்ட்டு தான் நான் சொல்லுவேன். அதாவது நாம் வந்து ஒவ்வொரு கடைக்காரங்கள்ட்டலாம் வந்து கேட்கவே தேவையில்லை, அதுலேயே ரேட் போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு என்ன தேவையோ அந்த ரேட்டுக்கு நாம் வாங்கிக்கலாங்க.
ட்ரெஸ்ஸுக்கு ஏற்ற மாதிரி இயர்ரிங்கு அந்த மாதிரி எல்லாமே வாங்கிக்கலாம். கலர் கலராக அவங்களே போட்டிருப்பாங்க. நம்ம ட்ரெஸ்ஸை வந்து கலரை பார்த்து எடுத்துக்கலாங்க. குழந்தைங்க பேங்கிள்ஸுமே அந்த மாதிரி தான், சைஸ் வெரைட்டியாக கலர் வெரைட்டியாக அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி பேங்கிள்ஸ் வேணுன்றதை நாமளே செட் பண்ணி இந்த மாதிரி பார்த்து வாங்கிக்கலாங்க. நான் வந்து பெரும்பாலும் இந்த கடைக்கு தான் நான் வந்து போவேன். இதில் வந்து நிறைய பேங்கிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அவ்வளோவா ரேட்லாம் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோவா கூடலாம் இருக்காது, கரெக்டான ரேட்டில் தான் கொடுப்பாங்க. பேங்கிள்ஸ் வந்து வெரைட்டியாக இருக்கும், டிஃப்ரெண்ட்டான வெரைட்டியாக இருக்கும். நம்ம வந்து போட்ட மாடலே தான் வந்து எடுத்திருப்போம். ஆனால் இங்கே வந்து அப்படிலாம் கிடையாது, நிறைய மாடல்ஸ் இருக்கும். நாம் போட்ட மாடல்ஸை தவிர வேறு மாடல்ஸ் இருக்கும். ஒவ்வொரு டைம் போனீங்கன்னா ஒவ்வொரு மாடலில் எடுத்துக்கலாங்க. குழந்தைங்களுக்கு தேவையான ஸ்டோன் வளையல் அந்த மாதிரி எல்லா வளையலுமே அதில் வந்து இருக்கும், செட்டாக இருக்கும். நாமளே பார்த்து எடுத்துக்கலாம். அதுலேயே வந்து ரேட்டையுமே வந்து அதில் வந்து ஃபிட் பண்ணி போட்டிருப்பாங்கங்க, கம்மிலாம் பண்ண மாட்டாங்க. இது வந்து ஃபிக்ஸட் ரேட் கடை தான். ஜுவல் ஐட்டமே அதே மாதிரி தான், கோல்டு மாதிரியே தான் இருக்கும் ஜுவல் ஐட்டமே. இது வந்து கோல்டாக கவரிங்கான்னு சொல்லி கண்டே பிடிக்க முடியாது, அந்த மாதிரி வந்து இருக்கும். நார்மலாக பார்த்திங்கன்னா நாம் வந்து கோல்டில் பார்த்திங்கன்னா நாம் வந்து பெங்காலி டிசைன் அந்த மாதிரி எடுப்போம். கவரிங்கில் பார்த்திங்கன்னா பெங்காலி டிசைன் மாதிரியான டிசைனில் கம்மலும் சரி, நெக்லஸ்ஸு அந்த மாதிரி ஆரம் எல்லாமே பார்த்திங்கன்னா பெங்காலி டிசைனில் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. பெர்ஃபெக்டாக நீட்டாக இருக்கும் இந்த கடையில். நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஃபேஷன் டிசைன் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் பார்த்திங்கன்னா அந்த கடையில் இருக்குது. நீங்கள் வந்து கோவிந்த்பூர் வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு நீங்கள் வாங்க. வந்து இந்த இருக்கிற பொருளெல்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்கும். ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போடுற மாதிரி ஒரு அட்ராக்டிவான ஒரு நெக்லஸ் அந்த மாதிரி வாங்குறான் தான் கண்டிப்பாக இந்த கடை தான் பெஸ்ட், சீப் அண்ட் பெஸ்ட்டுன்னு நான் சொல்லுவேங்க. ரேட்டும் பார்த்திங்கன்னா கம்மி தான். கல்யாண பொண்ணுக்கெலாம் பார்த்திங்கன்னா செட்டாக நம்ம வந்து போடணும் அப்படின்னா இந்த கடையில் எல்லா செட்டுமே கிடைக்கிது. அதோடு நாங்கள் இதை வாங்கிட்டு வெளியில் வந்துட்டோங்க. பிளாட்பாரத்தில் பார்த்திங்கன்னா அதுவுமே நல்லா வந்து பெர்ஃபெக்டான பொருள் தான் வச்சுருப்பாங்க. வீட்டுக்கு தேவையான கிச்சன் செட்டு அந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா ரேட்லாம் வந்து அவ்வளோவா கூட இருக்காது, கம்மியாக தான் இருக்கும். நாம் பேசி வாங்கிக்கிற வேண்டியதான். அவங்க ஒரு ரேட் சொல்லுவாங்க, நம்ம ஒரு ரேட் சொல்லுவோம். அது அவங்களுக்கு ஒத்து போனால் கண்டிப்பாக அவங்க கொடுத்துருவாங்கங்க. பக்கத்தில் பார்த்திங்கன்னா மர்ஹபா பேலஸ் இருக்குது கோவிந்த்பூரில், சூப்பரான பேலஸ். இதில் வந்து நான் 2 டைம் போயிருக்கேன், சூப்பராக இருந்ததுங்க. இந்த டாப் பார்த்திங்கன்னா 150 போட்டிருக்காங்க. இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ரேட்டே 150 தான். இந்த டாப்புமே பார்த்திங்கன்னா 150க்கு தான் கொடுக்குறேன்னாங்க. நல்லா இருந்தது. கிளாத்தும் பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஜிப் மாடல், அப்புறம் பார்த்திங்கன்னா பின்னாடி கயிறு கட்டுற மாடல் அந்த மாதிரிலாம் இருந்தது. ஜிப் மாடல் வந்து 300 கொடுத்தாங்க, இது வந்து 150க்கு அந்த மாதிரி கொடுத்தாங்க. இதெல்லாம் கடையில் பார்த்திங்கன்னா ரேட் ஜாஸ்தி. இந்த மாதிரி வெளியில் வச்சுருக்கவங்க வந்து கம்மி ரேட்டுக்கு தான் கொடுப்பாங்க. துணியுமே பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்கும், சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து பெரும்பாலும் பார்த்திங்கன்னா கோவிந்த்பூர் தான் வருவேன். ஏன்னா நைட்டு நேரம் வந்து 7 o'clock மேலே தான் என்னோடய ஹஸ்பண்ட் வந்து ஃப்ரீயாக இருப்பாங்க. அப்போது தான் நான் வந்து இங்கே தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதனால் எனக்கு வந்து அடிக்கடி இங்கே வர்றதுனால பழக்கம். இந்த மாதிரி கண்ணாடி கோப்பை, கல் கோப்பை இந்த மாதிரிலாம் நம்ம ஊரில் ரேட்டு இதில் தான் ஜாஸ்தி, ஆனால் இங்கெல்லாம் ரேட் கம்மி. இந்த கப்பு பார்த்திங்கன்னா 3 கப்பே 100 ரூபா அந்த மாதிரி தான் சொன்னாங்க. அதோட நாம் ரெகுலராக போகிற கடைக்கு போகலான்ட்டு போயிட்டு இருந்தோங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1000 rupees கொடுக்குறத 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க. வெளியில் கொடுப்பாங்க. கோவிந்த்பூரில் வந்து வெளியில் வந்து ஆஃபரில் போட்டிருப்பாங்க, 500 அந்த மாதிரி ஆஃபரில் போட்டிருப்பாங்க. இது வந்து பேக்கு, இதெல்லாம் ஹேண்ட் பேக், அதெல்லாம் வந்து 250. இண்டெக்ஸ் பேக்மே கம்பெனி ஐட்டம்ஸ் இண்டெக்ஸ் பேக்மே பார்த்தீங்கன்னா 250 தான், நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நான் வந்து இங்கே தான் ஹேண்ட் பேக் எல்லாமே வந்து இங்கே தான் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடம். இது வந்து நான் நார்மலாக போகிற கடை, இதில் தான் நம்ம எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணுவோம். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபோட்டோவை உடனே எடுத்து அந்த கப்பில் டீ குடிக்கிற கப்பு அந்த மாதிரி எல்லாமே வந்து ஆர்கனைஸ் பண்ணி தந்துடுவாங்க. நம்மளுக்கு எந்த மாதிரி ஃபோட்டோலாம் வந்து தேவையோ அந்த வந்து உடனே எடுத்து தருவாங்க. இது பக்கத்துலேயே இருக்குது, இது கோவிந்த்பூரில் தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா ஷூ அந்த மாதிரி வாங்கிறதுக்கு போனோம். அதுவுமே ரேட் கம்மி தான், 300 அந்த மாதிரி தான் ரேட்டு சொன்னாங்க. பரவாயில்ல, நல்ல குவாலிட்டியாக தான் இருந்தது.
அதோடு பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஃபுர்கா அந்த மாதிரி எல்லாம் போட்டிருந்தாங்க. இது வந்து நல்லா இருந்தது, அந்த துணி வந்து நல்லா இருந்தது. இது வந்து 650 அந்த மாதிரி ரேட் தான் சொன்னாங்க. ரேட்லாம் கம்மி தான் ஃப்ரெண்ட்ஸ் கோவிந்த்பூரில். இது வந்து 100 ருபீஸ்லேருந்து செப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் விகேசி பிராண்ட்லாம் கிடையாது. விகேசி பிராண்டு தனி, இது வந்து தனி. 200 பார்த்தீங்கன்னா விகேசி பிராண்டில் கொடுக்குறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி பல வீடியோக்களை நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.